விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் சினிமா விமர்சனம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்கிரீன் டைம் பாஸ். இன்று நாம் பார்க்க போகும் திரைப்படம் சூர்யா நடிப்பில் வெளியாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். குடும்ப உறவுகள், தாய் மகன் பாசம், குழந்தையின் மீதான அன்பு, காதல் மற்றும் குடும்பத்தின் உணர்வுபூர்வமான பிணைப்புகளை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் இந்த படத்தை வெங்கி அட்டூரி எழுதி இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன், ராஜீவ் மேனன், நாசர், பவானி ஸ்ரீ, சுனில் ரெட்டி, ஹர்ஷா செமுடு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கதையை பொறுத்தவரை சஞ்சய் விஸ்வநாத் என்ற கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் தங்கப் பதக்கம் வென்ற சர்வதேச வீரராகவும் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்ட தொழிலதிபராகவும் இருக்கிறார். ஆனால் 42 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். திருமண பந்தத்தின் மீது நம்பிக்கையை இழந்துள்ள சஞ்சய் தனது தந்தையின் ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை மட்டும் விடாமல் பிடித்துக் கொள்கிறார். மகன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாய் நிர்மலா தேவி வற்புறுத்துகிறார். ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத சஞ்சய் வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவு செய்கிறார். அதன்படி சான் பிரான்சிஸ்கோ சென்று ஒரு ஆண் குழந்தையுடன் சென்னை திரும்புகிறார். ஆரம்பத்தில் இதை ஏற்க தயங்கும் அவரது தாய் நிர்மலா தேவி நாளடைவில் பேரன் மீது அளவற்ற பாசத்தை பொழிகிறார். ஆனால் திடீரென அந்த குழந்தைக்கு அரிதான நோய் ஏற்படுகிறது. குழந்தையை காப்பாற்ற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. அதற்கு குழந்தையை சுமந்த வாடகை தாயின் எலும்பு மஜ்ஜை தேவைப்படுகிறது. இதனால் சஞ்சய் மீண்டும் அமெரிக்கா சென்று 22 வயது மருத்துவக் கல்லூரி மாணவியான மேடியை இந்தியாவுக்கு அழைத்து வருகிறார். மேடி கதாபாத்திரத்தில் மமிதா பைஜு நடித்துள்ளார். குழந்தையின் சிகிச்சைக்காக சென்னை வரும் மேடிக்கு நாளடைவில் குழந்தையின் மீது தாயை போன்ற பாசம் உருவாகிறது. அதே நேரத்தில் சஞ்சயின் அமைதியான, நிதானமான ஆளுமையும் அவரை ஈர்க்கிறது. இதனால் இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. 42 வயது சஞ்சய்க்கும் 22 வயது மேடிக்கும் இடையே உருவாகும் இந்த காதல் எங்கு போய் முடிகிறது? குழந்தையின் சிகிச்சை வெற்றிகரமாக நடந்ததா? சஞ்சயின் குடும்ப பின்னணியில் உருவாகும் சவால்களை இருவரும் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் படத்தின் மீதி கதை. சூர்யாவை பொறுத்தவரை தனது இயல்பான அசாத்திய நடிப்பால் திரையை முழுமையாக ஆக்கிரமிக்கிறார். விஸ்வநாத் என்ற முதிர்ச்சியான கதாபாத்திரத்திற்கு மிகவும் கச்சிதமாக உயிர் கொடுத்துள்ளார். வழக்கமான அதிரடி மற்றும் மாஸ் காட்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியும் நிதானமும் கொண்ட ஒரு தொழிலதிபராக சூர்யா நடித்திருப்பது மிகவும் ரசிக்க வைக்கிறது. குறிப்பாக அவரது பேசும் விழிகள் கதாபாத்திரத்தின் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்துகின்றன. தாய் மீதான முழுமையான மரியாதை, குழந்தையின் மீதான இயல்பான பாசம், காதலில் ஏற்படும் குழப்பம் என ஒவ்வொரு உணர்வையும் மிக இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்தவிதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து நடித்திருக்கும் சூர்யா ஒட்டுமொத்த படத்தையும் தனது தோள்களில் தாங்கி நிற்கிறார். மமிதா பைஜு, மேடி என்ற சுட்டித்தனமான கதாபாத்திரத்தில் திரைக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் எனர்ஜியையும் கொண்டு வருகிறார். அப்பாவித்தனம் கலந்த முகபாவனைகளும் துள்ளலான உடல்மொழியும் முதல் காட்சியிலேயே பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. நகைச்சுவை காட்சிகளிலும் உணர்வுபூர்வமான தருணங்களிலும் மமிதா பைஜு சிறப்பாக நடித்துள்ளார். குறிப்பாக குழந்தையின் மீது அவர் வெளிப்படுத்தும் தாய்மை கலந்த பாசமும் சூர்யாவுடனான கெமிஸ்ட்ரியும் நன்றாக வேலை செய்கிறது. கொஞ்சம் பிசகினாலும் கிரிஞ்சாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்த கதாபாத்திரத்தை தனது இயல்பான வெளிப்பாட்டால் மிகவும் நேர்த்தியாக கையாண்டு படத்தின் மிகப்பெரிய பலமாக மமிதா பைஜு மாறுகிறார். நிர்மலா தேவி கதாபாத்திரத்தில் வரும் ராதிகா சரத்குமார் குடும்பத்தின் உணர்வுபூர்வமான தூணாக மிளிர்கிறார். பாசம், அக்கறை மற்றும் தாய்மை ஆகிய உணர்வுகளை மிகவும் நேர்த்தியாக வெளிப்படுத்தியுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் திரைக்கு திரும்பியுள்ள ரவீனா டாண்டன் அஞ்சலி கதாபாத்திரத்தில் கதைக்கு தேவையான முதிர்ச்சியையும் நிதானத்தையும் தனது அனுபவமிக்க நடிப்பால் அழகாக கையாண்டுள்ளார். விஜய் விஸ்வநாத் கதாபாத்திரத்தில் வரும் ராஜீவ் மேனன் தந்தையின் ஆளுமையையும் குடும்ப பின்னணியின் முக்கியத்துவத்தையும் கச்சிதமாக வெளிப்படுத்தி கவனம் ஈர்க்கிறார். ராமநாதனாக வரும் மூத்த நடிகர் நாசர் தனது அழுத்தமான நடிப்பால் வழக்கம் போல காட்சிகளுக்கு கூடுதல் மதிப்பையும் வலிமையையும் சேர்த்துள்ளார். மேக்னாவாக வரும் பவானி ஸ்ரீ, வழக்கறிஞராக வரும் சுனில் ரெட்டி, கிஷோராக வரும் ஹர்ஷா செமுடு உள்ளிட்ட துணை நடிகர்கள் அனைவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரங்களின் வரம்புக்குள் சிறப்பாக பங்களித்துள்ளனர். இவர்களின் நடிப்பும் ஒட்டுமொத்த குடும்ப கதையின் ஓட்டத்திற்கு தேவையான பலத்தை வழங்குகிறது. படத்தின் மென்மையான உணர்வுகளை தனது ஆத்மார்த்தமான மெட்டுகளாலும் பின்னணி இசையாலும் அழகாக தாங்கி பிடிக்கிறார் ஜி.வி. பிரகாஷ் குமார். குறிப்பாக எமோஷனல் மற்றும் குடும்ப காட்சிகளில் வரும் இசைக்கோர்வைகள் அந்த காட்சிகளின் உணர்வுகளை மேலும் உயர்த்துகின்றன. ஒளிப்பதிவை பொறுத்தவரை நிமிஷ் ரவி சான் பிரான்சிஸ்கோவின் இயற்கை அழகையும் சென்னையின் குடும்ப பின்னணியையும் அழகான காட்சிகளாக பதிவு செய்துள்ளார். ஒவ்வொரு ஃப்ரேமையும் தெளிவான, வண்ணமயமான காட்சி விருந்தாக மாற்றியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் நவீன் நூலியின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. கதையின் ஓட்டத்தை சீரான வேகத்தில் நகர்த்தியிருப்பதுடன் குறிப்பாக முதல் பாதியில் வரும் நகைச்சுவை மற்றும் குடும்ப உரையாடல்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் நேர்த்தியாக தொகுத்துள்ளார். கலை இயக்குனர் பங்களனின் உழைப்பும் காட்சிகளில் பளிச்சிடுகிறது. தொழிலதிபரின் கம்பீரமான வாழ்க்கை முறை, பிரம்மாண்டமான உள் அலங்காரங்கள் மற்றும் அரங்க அமைப்புகள் அனைத்தும் படத்திற்கு ஒரு ரிச் தோற்றத்தை வழங்குகின்றன. இயக்குனர் வெங்கி அட்டூரியை பொறுத்தவரை வழக்கமான அதிரடி மாஸ் நாயக பிம்பத்திலிருந்து விலகி சூர்யா போன்ற ஒரு முன்னணி நட்சத்திரத்தை வைத்து உணர்வுபூர்வமான குடும்ப கதையை கையாண்டிருப்பது பாராட்டுக்குரியது. நவீன சூழலில் வாடகை தாய் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பேசும் விதத்தில் அவரது வசனங்களும் காட்சி அமைப்புகளும் ரசிக்க வைக்கின்றன. கதாபாத்திரங்களுக்கு இடையிலான உரையாடல்கள் மற்றும் எமோஷனல் பிணைப்புகளை முதல் பாதியில் கச்சிதமாக உருவாக்கி ரசிகர்களை கதையோடு ஒன்று செய்துள்ளார். குறிப்பாக கிளைமாக்ஸில் பரஸ்பர மரியாதை மற்றும் தனிநபர் எல்லைகளை மையமாக வைத்து கதையை முடித்திருப்பது இயக்குனரின் முதிர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. மொத்தத்தில் சூரியதேவர நாக வம்சி மற்றும் சாய் சௌஜன்யா தயாரித்துள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தேவையற்ற வன்முறையோ ஆபாசமான காட்சிகளோ இல்லாமல் அனைத்து தலைமுறையினரும் குடும்பத்தோடு திரையரங்கில் அமர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஃபீல் குட் குடும்ப திரைப்படமாக மிளிர்கிறது. சூர்யாவின் கம்பீரமான அமைதியான நடிப்பு, மமிதா பைஜுவின் புத்துணர்ச்சியான நடிப்பு, ராதிகா சரத்குமாரின் தாய்மை கலந்த நடிப்பு, ஜி.வி. பிரகாஷின் இசை, நிமிஷ் ரவியின் ஒளிப்பதிவு என படத்திற்கு பல பலங்கள் இருக்கின்றன. குடும்ப உறவுகள், குழந்தை பாசம் மற்றும் மனித உணர்வுகளை மையமாக வைத்து ஒரு அழகான ஃபீல் குட் திரைப்படத்தை பார்க்க விரும்புபவர்கள் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை தாராளமாக முயற்சி செய்யலாம். எங்களுடைய ரேட்டிங் 5/4. இது உங்கள் ஸ்கிரீன் டைம் பாஸ்.
vlogs, blogs, ஆட்டோமோட்டோ, டிராவல், ஃபுட், என்டர்டெயின்மெண்ட், சினிமா ரிவ்யூஸ் மற்றும் அனைத்து விதமான சினிமா அப்டேட்ஸ்களுக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் இல் ஸ்கிரீன் டைம் பாஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்ஸ்டாகிராம் இல் @ஸ்கிரீன் டைம் பாஸ் மற்றும் @விஜய் _ விஜய் ஆஃபிசிக்கல்ஸ் _ ஐ ஃபாலோ செய்யுங்கள். நான் விஜய். இது ஸ்கிரீன் டைம் பாஸ்.